இந்த ஃபேஸ்புக்கில் அறிமுகம் இல்லாத நட்புன்னு சொல்லிட்டு இந்த பெண்களும் இது மாதிரி அறிமுகம் இல்லாதவங்களோட இதில் போகிறது தவறானது. இது சிபிஐ எடுக்க வேண்டிய இது. அது நான் ஒன்று சொல்லி ஆகப்படுத்தல. அரசியலும் இருக்கலாம். இது இவ்வளோ நாள் நடந்துக்குது. அப்போது போலீஸுக்காரங்க என்ன பண்ணாங்க? 7 வருஷமாக நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்தை. கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? கேட்கல. இதில் எவன் வேறான்னு சொல்லி இப்போ இதுக்கப்புறம் சிபிஐ விசாரிச்சா தான் தெரியலான்றது. அதான் பேரண்ட்ஸ் ஒழுங்காக கைட் பண்ணலை அவங்கள சின்ன வயசுலேருந்து. ஒரு பொண்ணுங்க மேலே உள்ள ஒரு வயலன்ஸ் தான் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்லேருந்தே அது கிளியர் பண்ணியிருக்கணும் தான். அவங்க சொன்னாலும் இதை முழுமையாக விசாரணை பண்ணி பார்க்கணும். இப்போ சிபிஐ போய்க்குது இந்த விசாரணை. இவங்க முழுமையாக ஈடுபட்டு அதை யார் பண்ணியிருக்காலும் அத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கணும். ஒரு பொண்ணு கற்றுது கதறது, ஆனால் நான் விட்டுதான் சொல்லுது. அவ்வளோ அடித்து அந்த பொண்ணு அவனுக்கு அவ்வளோ வல்கராக பண்ணணும் போது அந்த மாதிரி ஒரு மென்டல் கேரக்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. அது தமிழகத்தில் பல்வேறு பெண்கள் அதை குறிப்பாக காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களும் சரி, ஹாஸ்டல் தங்கிய பிள்ளைங்க சொல்லி லவ்ன்ற பேரில் சீர்குலைச்சு அதை இன்டர்நெட் சாட் பண்ணி சீர்குலை நிறைய பண்ணுறாங்க. இது பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக நிறைய இருக்கணும். அதனால தான் பெற்றவங்க இந்த காதல் வேணான்றது ரொம்ப பேர் எதுக்குறாங்கன்னா காரணம் இதுதான். தப்பு என்பது அந்த பொண்ணு பக்கமும் தப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு ஒன்று பண்ணிக்கிறானுங்க. அதையே வீட்டில் போய் சொல்லலை நீ? அன்றைக்கே அது ஒரு முடிவு கண்டிருக்கோம். அவனுக்கு கூடமா இப்போ உண்மையிலும் தப்பு இருக்குது, அவனு மேலே தப்பு இருக்குது. அவனுக்கு அக்கா தங்கச்சி இல்லை அவனுக்கு. கொஞ்சம் ஒரு இப்போ உள்ள எலெக்ஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம், அவங்கள குண்டாஸ் மாதிரி போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை அவங்க உள்ளே இருந்தாலுமே நல்லா தானே இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி தானே. அதனால் அதை தப்பிக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா புதிய தம்பதிக்கு புதிய இன்னும் சட்டம் போட்டு அவங்களுக்கு வெளியே வராத மாதிரி பண்ணணும். தண்டனை அதிகமாக கிடைக்கணும். இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படின்னா கட் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் பண்ணி ஆகணும். தண்டனைகள் அதிகரிக்க குற்றங்கள் குறையும். தண்டனை அதிகரிக்கவே இல்லை. என்ன புடா சட்டில் புடம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதானே பண்ணுவாங்க. புடா சட்டில் போட்டு என்ன பண்ணியும்? இங்கே இருக்கிறதோட அங்கே சந்தோஷமாகவும் சௌகரியமாக வந்துட்டு போயிடுறான். ஆனால் இது பெண்களே முக்கியமான காரணம் சொல்ல முடியாது. இவங்க அந்த ஆசை வேலையில் விதத்தில் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற வரையும் அவனோட ஆண் உறுப்பு துண்டிக்கணும். அவனுக்கு ஒரு கையை காலை எடுத்து நடு ரோட்டில் நிற்க அந்த எல்லா உரிமையும் பறித்து இது மாதிரி விட்டால்தான் அடுத்தவன் இது மாதிரி இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனால் உண்மையிலே இதை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை தமிழ்நாட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தண்டனை கிடைக்குமா? தமிழ்நாட்டில் பொறுத்தளவு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடைச்சால் முதல்ல நான் ரொம்ப ஆதரிக்கிறேன்.